ஆன்மீகம் என்றால் மு.க. ஸ்டாலின் உண்மையான இறை பற்றாளர்கள், உண்மையான ஆன்மீகவாதிகள், மத ஒற்றுமையை விரும்புபவர்கள், அனைத்து தரப்பினரும் விரும்பும் அரசாக இந்த திராவிட மாடல் அரசு இருக்கிறது மக்களுக்கே தெரியும். இன்றைக்கு இந்து அறநிலையத்துறை சார்பாக நடைபெற்ற ஒரு விழாவில் நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிராமப்புற பூசாரிகளுக்கு ஊதியத்தை உயர்த்தி கொடுக்க ஆணை பிறப்பித்துள்ளார். அப்ப இந்து அறநிலையத்துறை சார்பாக செய்த சாதனைகளை முதல்வர் பட்டியலிட்டார். திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற 1759 நாட்களில் மொத்தமாக 4335 கோவில்களில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்கு செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்தார். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் திட்டத்தின் கீழ் இதுவரை 29 அர்ச்சகர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்தார். 12 பெண் ஓதுவார்கள் உட்பட 46 ஓதுவார்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக இந்து அறநிலையத்துறையில் 813 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களின் ஓய்வூதியம் 5000 ரூபாய்க்கு உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் குடும்ப ஓய்வூதியம் 2500 ரூபாய்க்கு உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 19,000 ஒரு கால பூஜை மட்டுமே நடக்கும் கோயில்களில் வேலை பார்க்கும் பணியாளர்களுக்கு ரூபாய் 1500 ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகிறது. 212 கோடி மதிப்பீட்டில் 616 குடியிருப்புகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன. கிராம கோயில் பூசாரிகளுக்கான ஓய்வூதியம் 4000 ரூபாயாக உயர்த்தி கொடுக்கப்பட்டுள்ளது. 8440 கோடி மதிப்பிலான 8140 ஏக்கர் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. அதாவது கோவில் நிலங்கள் இந்து அறநிலையத்துறை மூலமாக இந்து அறநிலையத்துறையிடமே மீண்டும் கிடைக்குமாறு நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. திராவிட மாடல் நல்லரசு தொடர ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.